நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது. ஜசீலா அன்மியூட் பண்ணிருக்கேன். சார் என் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. ஓகே ஓகே சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னோட நேம் ஜசீலா, பிரான்ச் டைரக்டர் லெவல்ல இருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி ஸ்டார்டிங்ல வந்துட்டு எனக்குமே பெருசா ஒரு ஐடியா இருந்ததில்ல. ஸோ வீட்டில் இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பர்சனலாக வந்துட்டு நான் எடுக்கல. என்னோட ஃபாதர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸாக வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வெஸ்லிம் வந்துட்டு நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு எப்படி இருந்தது அதை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நான் முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுவோம், இல்லைன்னா ஏதாவது டயட் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிப்போம். இப்போ என்னோட ஃபாதர் பொறுத்த வரைக்கும் வந்து பேலியோ டயட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு இன்வால்வ் ஆயிருந்தாங்க. ஸோ அதை எடுத்து நல்ல ரிசல்ட்டுமே எடுத்திருந்தாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பென்சஸ். ஸோ டயட் நம்ம எடுக்கும்போது நிறைய வந்துட்டு நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ அந்த டயட் எடுக்கும்போது வந்துட்டு ரெகுலராக நம்ம வீட்டில் நம்ம சமைக்கிறதை தாண்டி தனியாக ஒரே ஒரு நபர் மட்டும் வந்துட்டு அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த டயட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக மட்டும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தனியாக ஆகும். அப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து பேர் பண்ண முடியாம அந்த டயட்டை வந்து அவங்க விட்டுட்டாங்க. விடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வெயிட் வந்து லாஸ் ஆச்சோ சேம் அதே மாதிரி வந்து வெயிட் கெயின் ஆச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் பெருசா அந்த வெயிட் லாஸுக்குள்ள எதுக்குள்ளேயுமே போகல. அரௌண்ட் ஒரு 106 கேஜிஸ் கிட்ட வந்து அவங்க இருந்தாங்க. 106 or 107 கேஜிஸ் கிட்ட அவங்க வந்து இருந்தாங்க. ஸோ இந்த 3 மந்த்ஸ்ல இப்போ வெஸ்லிம் ரேஞ்ச் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு 3 மந்த்ஸ் ஆகுது. இந்த 3 மந்த்ஸ்ல வந்து 106 கேஜிஸ்ல இருந்து 99 கேஜிஸ் வந்திருக்காங்க. அரௌண்ட் ஒரு 7 கேஜிஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ நிறைய விஷயங்கள் அப்பாவும் வந்துட்டு நிறைய வந்துட்டு சர்ச் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது இப்போ வெஸ்லிம் ப்ராடக்ட் ஷேக் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு இருந்த தாட் என்னன்னா நம்ம எடுத்துட்டு நம்ம விட்டோம்னா திரும்ப வந்துட்டு வெயிட் திரும்ப கெயின் ஆயிடும். ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஒன்ஸ் ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்கும் கேட்க கேட்க அவங்களுக்கே ஒரு தாட், சரி ஓகே நம்ம ஏன் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, ஒருவேளை இது ரிசல்ட் நமக்கு ஒரு வேலை கொடுத்தது அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங்ஸ் இப்போ எங்களோட சரௌண்டிங்ஸ்ல நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான். ஸோ நிறைய வந்து ஒபேசிட்டி இருக்கு. ஒபேசிட்டி இருக்கிறவங்கள எங்களுக்கே தெரியும். ஸோ நாங்களும் என் ஃபேமிலிலையும் ஒபேசிட்டி இருக்கு. ஸோ அப்போ ஒபேசிட்டி தான் வந்துட்டு மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லுவாங்க எல்லாருமே. ஸோ அப்படி சொல்லும்போது ஒபேசிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும். கண்டிப்பா நம்மளோட ஐடியல் வெயிட்டுக்கு வரணும். ஸோ அப்படி வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி டயட்ஸ் எடுக்கிறோம் இல்லை ஒர்க் அவுட்ஸ் பண்றோம்னா